Hi guys, welcome to 8th standard English class. Today we are going to learn Unit 1 Poem on Special Hero written by Christina M. Krishan. This is the memory poem. Let's know about the author. Christina M. Krishan McGee was born 1989 Texas. She married Scott J. McGee on July 12, 2009 in Texas. Special hero. Who is a special hero? Who is called as a hero? A hero is a person who is unique in his personality, behavior, and admired especially having done something difficult and good. Students, see the title of the poem, Special Hero. As we know that called as a hero is a very special. ஹீரோனா வெரி ஸ்பெஷல்னு சொல்கிறோம். எனக்கு ஹீரோவாக இருப்பது வந்து என்னுடைய டேட், என்னுடைய அப்பா. உங்களுக்கு யாரெல்லாம் ஹீரோவாக இருக்காங்க? ஒரு சிலருக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் அவங்களுக்கு ஹீரோவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அஜித், ஒரு சிலருக்கு தனுஷ், ஒரு சிலருக்கு ரஜினி, ஒரு சிலருக்கு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம், அவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய டேட் தான் எனக்கு ஹீரோ, அதை நான் அவர்கிட்டே சொல்லணும் அப்படின்றத பற்றி தான் இந்த போயமில் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு யாரெல்லாம் ஹீரோவாக இருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? Now let's know about what are the qualities of special hero. Special ஹீரோக்கு இருக்கிற சிறப்பு பண்புகள் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். Quality of special hero are a person who has a extraordinary abilities and power with special achievement, positive spin and negative events, dare to take any risk to protect their lovable ones. They show lot of love and care others, very dedicative and very courageous. இப்போ ஒருத்தர் வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப நம்மளுடைய மனசுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப பெருமையே தரும். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனா சிறப்பான, ஓகேவா, அப்படின்ற ஒரு சிறப்பான பெயர் கொடுத்துட்டாலுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த போயம்ல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய அப்பா தான் என்னுடைய ஹீரோ. இன் திஸ் போயம் கிறிஸ்டினா கிருஷ்ணன் டிஸ்கிரைப்ஸ் ஃபாதர்ஸ் லவ் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஹர். கிறிஸ்டினா சின்ன வயசுல கிறிஸ்டினாவுக்கு அப்பாவுடைய அன்பு எப்படி உணர்ந்தாங்க, அப்பாவுடைய அன்பை எப்படி உணர்ந்தாங்க என்பதை தான் இந்த போயம்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிஃபோர் ரீடிங் தி போயம், வை டேட்ஸ் ஆர் ஸ்பெஷல்? கடவுள் நமக்கு கொடுத்த வரங்கள்ல மிக சிறந்தது எதுனாக்கா நம்மளுடைய பெற்றோர். ஓகேவா? அப்பா அம்மா தான். ஓகேவா? அவங்கள தான் நம்மளுடைய சிறந்த வரமாகவும் சிறந்த பரிசாகவும் நம்ம கருதுறோம். டேட் இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஓகேவா? நம்மளுடைய டேட் தான் நமக்கு எப்பொழுதுமே ஸ்பெஷலா இருக்கிறவங்களே. ஓகேவா? வை டேட் இஸ் ஸ்பெஷல்? பிகாஸ் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து கடின உழைப்பாளி. ஹீ இஸ் பிரேவ் அண்ட் ஃபியர்லெஸ். மிகவும் தைரியமாகவும் அச்சமின்றியும் எதையும் செய்பவர். டு சேஃப் கேர் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். தன் குடும்பத்தை பாதுகாப்பதில் தைரியத்துடன் செயல்படுவர் நம்மளுடைய பெற்றோர் டேட். He shows unconditional love towards the family. தன் குடும்பத்தின் மீது மிகுந்த உண்மையான அன்பு காட்டுபவர் தான் நம்மளுடைய டேட். He guides us. அப்பா ஒரு சிறந்த வழிகாட்டி. He is a role model and he is irreplaceable. குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தியாகங்கள் பல செய்பவர். தன்னுடைய ஆசை, தனக்கு என்ன ஒரு ஆசை இருந்தாலும் அதை தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அது அவர் வந்து விட்டு கொடுத்து பல தியாகங்கள் செய்பவர். ஓகேவா? அப்பா
உடைய இடத்தை வேறு யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அதனால தான் அப்பாவை எப்பொழுதுமே என்ன சொல்றோம், ஒரு ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். Okay students, we learned about much about it. Special hero. Okay students, let's move on to the poem. When I was a baby, he would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. இந்த போயமில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when I was a baby, he would hold me in your arms. நான் சின்ன குழந்தைய இருந்தபோது உங்களுடைய உள்ளங்கையில் என்ன தூக்கி வச்சுக்கிட்டீங்க. உங்க கைகளால என்னை பிடிச்சுக்கிட்ட போது உங்களுடைய அன்பை, டெண்டர்னஸ்னது மென்மை, உங்களுடைய மென்மையை நான் உணர்ந்தேன். நெக்ஸ்ட் டென்ஸா, I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. Dad, நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் என்னை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, என்னை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களுடைய கண்களை பார்த்தேன். உங்களுடைய உண்மையான அன்பும் லவ், கேர் எல்லாமே என்னால் உணர முடிஞ்சுது. நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைக்கிறதுக்கு நான் லக்கி, கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்ட்டு ஆத்தர் யார், கிறிஸ்டினா சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸில், தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அன்பை என்னால் முழுமையாக உணர முடிஞ்சுது. உங்களுடைய முழுமையான அன்பை செலுத்துகிற அப்பாவை எனக்கு கிடைச்சதுக்கு, முழுமையான அன்பை செலுத்துகிற அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். என்ன அதிர்ஷ்டம் செய்தேனோ தெரியல. எனக்காக நீங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வீங்க. உங்களுடைய அன்பு என் மீது எப்பொழுதுமே இருக்குது. நீங்கள் எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா, உங்களுடைய அன்புல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாங்க. நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அப்பாவா எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு சக்தி எனக்கு உங்களை அப்பாவா கொடுத்திருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. Our love is everlasting. I just want to you to know that you are my special hero and I want to tell you so. நம்மளுடைய அப்பா அம்மாக்களுடைய அன்பு எப்பொழுதுமே அழியாதது, மாறாதது. எவர்லாஸ்டிங்னா எப்பொழுதுமே மாறாதது. I just want to you to know that you are my special hero and I want to tell you so. நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்த ஆத்தர் சொல்றாங்க. இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவை தான் ஸ்பெஷல் ஹீரோ, அதை அவங்க அப்பா கிட்டேயே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த போயம்ல ஃபுல் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, கிறிஸ்டினான்றது ஐ ரெஃபர்ஸ் டு கிறிஸ்டினா ஆத்தர். ஓகேவா? வென் ஐ வாஸ் எ பேபி, அவங்க கிறிஸ்டினான்றவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அந்த கிறிஸ்டினாவை கையில தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது அவங்களுடைய கண்களை கிறிஸ்டினா பாக்குறாங்க, அவங்க அப்பாவுடைய கண்களை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முழுமையான அன்பையும் கேரையும் லவ்வையும் நான் உணர்ந்தேன். உங்களுடைய முழுமையான அன்பையும் கேரையும் மென்மையையும், டெண்டர்னஸ்னா மென்மையும் நான் நீங்கள் உங்களுடைய கைகளை என்னை தூக்கி கொஞ்சும் போது நானும் உங்கள் கண்களை பார்த்தம்போது உண்மையான அன்பை நான் உணர்ந்தேன். ஸோ நான் லக்கி, ஐ எம் ஏ லக்கி பர்சன்.
நீங்க வந்து எனக்கு ஒரு அப்பாவா கிடைச்சதற்கு, முழுமையான அன்பு செலுத்துற அப்பாவா கிடைச்சதற்கு நான் வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. there is a something அப்பாவுடைய அன்புல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு, கண்டிப்பா ஸ்பெஷல் இருக்கு. அத வந்து அப்பாவுடைய அன்பு வேற யாராலையும் ஈடு செய்ய முடியவே முடியாது. உங்களுடைய அப்பா மகள் அப்படின்ற இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த எவர்லாஸ்டிங் லவ் வந்து எப்பொழுதுமே அழிவே அழியாது. எப்பொழுதுமே இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நான் வந்து இத வந்து உங்ககிட்டே நான் சொல்லணும். ஐ வாண்ட் டு டெல் யூ ஸோ. இத வந்து நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத வந்து நான் உங்ககிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஃபீலிங்ஸான ரொம்ப ஹாப்பியா இது வந்து கிறிஸ்டின் வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதுற ஒரு ஸ்பெஷல் போயம்னு வச்சுக்கலாமா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் த ஸ்பெஷல் போயம் ஃபார் அவர் டேட் அண்ட் லவபிள் டேட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் திஸ். நம்ம யாராவது என்னைக்காவது நம்மளுடைய டேட் கிட்ட போயிட்டு நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோப்பா, ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? நெவர் நோ. இன்னைக்கு நம்ம இந்த போயம் படிச்சு பிறப்பாடு நம்மளோட டேட் கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும்? யூ ஆர் த ஸ்பெஷல் ஹீரோ ஃபார் மீ. நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல் ஹீரோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபுல் போயம் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ். When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your eyes, and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about your father's love. Since it was sent to me from some place above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so. By Christian. I hope you understood this poem, students. Okay, bye.